அன்பிற்குரிய ஆசிரியர் சொந்தங்களே, நமக்கு வந்து தமிழ்நாடு டெட் எக்ஸாம் முடிஞ்சிட்டா கூட நம்ம தொடர்ந்து நம்மளோட அறிவை வளர்த்துக்கிறதுக்காகவும், அடுத்த எக்ஸாம் எப்போ வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்மள அப்டேட் பண்ணிக்கிறதுக்காகவும் தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சயின்ஸில் 6லேருந்து 10 வரைக்கும் 6லேருந்து 10 வகுப்பு வரைக்கும் சேர்த்து இந்த பருப்பொருட்களின் பண்புகள், த மெட்டீரியல்ஸ் அரௌண்டஸ் இல்லை மேட்டர்ஸ் அரௌண்டஸ் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு 50 கொஷின் செலக்டிவாக கொண்டு வந்திருக்கேன். நாம இதை அப்படியே பார்த்துக்கலாம். ஓகேவா? பருப்பொருள் என்பது டேஷ் பெற்றிருப்பது ஆகும். என்ன பெற்றிருக்கும்? நிறை மற்றும் இடத்தை அடைத்துக் கொள்ளும் பண்பை பெற்றிருக்குங்க. பருப்பொருள்களின் மிகச்சிறிய துகள்னாலே வந்து அது அணுதான், ஆட்டம். கீழ்காண்பவற்றுள் எது தூய பொருள் அல்ல? தங்கம், நீர், பால், இரும்பு. இதுல வந்து என்னது? பால் வந்து ஒரு கலவை, மற்ற மூணுமே வந்து தூய பொருள் தான், ஒரே வகையான பொருள், மெட்டலால் ஆனது. திண்ம பொருள்களை திரவ பொருள்களில் இருந்து பிரித்தெடுக்கும் முறை என்னன்னு பாத்தீங்கன்னா ஆவியாக்குதல், வடிகட்டுதல், தெளிய வைத்து இருத்தல். இது மூணுமே வந்து ஆவியாக்குறது என்னது? நமக்கு வந்து தேவையில்லாத பொருளை நம்ம வந்து ஹீட் பண்ணி, ஒரு தண்ணி இருக்கு, தண்ணி கூட இன்னொரு பொருள் கலந்துருக்குன்னா ஹீட் பண்ணும்போது தண்ணி ஆவியா போயிடுது. வடிகட்டுதல், ஃபில்டர் பண்ணி லிக்விடை கீழே எடுத்துடுறோம். அடுத்து தெளிய வைத்து இருத்தல், நம்ம வந்து ஏதாவது ஒரு அழுக்கு மாதிரி கலந்துருந்ததுன்னா தண்ணியை கலந்து தெளிய வச்சோம்னா அந்த அழுக்கெல்லாம் அடியில் வீழ்படிவா மாறிடும் இல்லையா? ஸோ வந்து திண்ம பொருள்களின் திரவ பொருளை பிரிக்கிறதுக்கு வந்து ஆவியாக்குதல், வடிகட்டுதல், தெளிய வைத்து இருத்தல், இது மூணுமே பயன்படுது. அப்ப இவை அனைத்தும் காந்த பண்புகளை உடைய துகள்களை பிரிக்க பயன்படும் முறை காந்த பிரிப்பு முறைங்க, மேக்னெட்டிக் மெத்தட். உமி மற்றும் அரிசியை எந்த முறையில் பிரிக்கலாம்னா தூற்றுதல். மேல இருந்து கொட்டுவோம் இல்லையா, காத்துல போயிடும், அப்படியே உமியெல்லாம் பறந்துடும். நீர்ம நிலையில் உள்ள ஒரே அலோகம் என்னன்னு பாத்தீங்கன்னா புரோமின். பருப்பொருள்களின் 3 நிலைகளுள் அதிக அழுத்தத்துக்கு உட்படுவது எதுன்னு பாத்தீங்கன்னா வாயு. ஒரு திரவத்தில் கரையாத துகள்களை கீழே படிய வைக்கும் முறைக்கு என்ன பெயர்னா வீழ்படிவாக்கல். தூய நீரின் கொதிநிலை என்ன? 100 டிகிரி செல்சியஸ். அந்த டிகிரின்றதுக்கு பதில் தான் மேல் நோக்கி ஆரோ இருக்கு. ஒன்றுக்கும் மேற்பட்ட ஒரே வகையான அணுக்கள் இணைவது டேஷ் எனப்படும், தனிமம் எனப்படுங்க. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் வேதியியல் முறையில் இணைந்து உருவாவது சேர்மம். பருப்பொருள்களின் 4வது நிலை எது? பிளாஸ்மாங்க. திரவ வாயுக்கு நம்ம தெரியும், அது 4வதா பிளாஸ்மான்ற நிலை இருக்கு. மிகவும் குளிர்விக்கப்பட்ட திண்ம நிலையில் உள்ள திண்ம நிலை எதுன்னு பாத்தீங்கன்னா போஸ்-ஐன்ஸ்டீன் சுருக்கம். மிகவும் குளிர்விக்கப்பட்ட திண்ம நிலை போஸ்-ஐன்ஸ்டீன் சுருக்கம். தங்கம் மற்றும் தாமிரம் கலந்த கலவை எதற்கு உதாரணம்னா ஒருபடித்தான கலவை. நீரில் கரையாத மணலை நீரிலிருந்து பிரிக்க மிகவும் உகந்த முறை வடிகட்டுதல். எஃகு, அதாவது ஸ்டீல் இருக்கு இல்லையா, என்பது ஒரு உலோக கலவை. இரும்பையும் மேங்கனீசையும் கலந்துதான் எஃகு தயாரிப்பாங்க. தனிமங்களின் குறியீடுகளை முதலில் அறிமுகப்படுத்தியவர் பெர்சிலியஸ். குளுக்கோஸின் மூலக்கூறு வாய்ப்பாடு C6H12O6. இதெல்லாம் பவரா வரும், நம்ம இப்படி கொடுத்துருக்கோம், பட் இதுதான் C6H12O6. துணி துவைக்கும் எந்திரத்தில் ஈர உடைகளில் இருந்து நீரை வெளியேற்ற பயன்படும் தத்துவம் வந்து மைய விலக்கல் முறை. அறை வெப்பநிலையில் திரவ நிலையில் உள்ள ஒரே உலோகம் பாதரசம். மிக அதிக அடர்த்தி கொண்ட பருப்பொருள் திண்மம். திண்ம பொருளுக்கு தான் டென்சிட்டி அதிகம், அதாவது சாலிட் மெட்டீரியல்ஸ். ஒரு திண்ம பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது திரவமாக மாறாமல் நேரடியாக வாயுவாக மாறுவது வந்து பதங்கமாதல், சூடத்தை கொளுத்துறது. சூடம் வந்து ஒரு சாலிட் திண்மம், அதை நம்ம வந்து எரிக்கும் போது அது வந்து திரவன்ற செகண்ட் ஸ்டேஜுக்கு, லிக்விடுக்கு போகாமவே தேர்ட் ஸ்டேஜான கேஸா மாறிடுதுங்க. கீழ்காண்பவற்றுள் எது பதங்கமாகும் பொருள் அல்ல? கற்பூரம் பதங்கமாகும், அயோடின் ஆகும், அமோனியம் குளோரைடு ஆகும். ஆகாதது சர்க்கரை மட்டும்தான். ஒரு திரவத்தில் உள்ள மிகச்சிறிய கரையாத துகள்களை பிரிக்க பயன்படும் நவீன முறை மைய விலக்கல். வளிமண்டல அழுத்தத்தில் நீரின் உறைநிலை 0 டிகிரி செல்சியஸ்ங்க. பித்தளை, பிராஸ் இருக்கு இல்லையா, என்பது ஒரு உலோகங்களின் கலவை. எந்த உலோகத்தோட கலவைன்னு கேக்குறாங்க? தாமிரம் மற்றும் துத்தநாகம். ஆக்சிஜனின் அணுக்கட்டு எண், அட்டாமிசிட்டி நம்பர் பாத்தீங்கன்னா 2. அதே மாலிக்யூல் நம்பர் வந்து அதுவும் 2 தான். ஓசோனின் அணுக்கட்டு எண்
3. அதோட மாலிகுல் நம்பர் 3 தான். மின்சாரத்தை கடத்தும் ஒரே உலோகம் கிராஃபைட். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட ஒன்று கலக்கும் திரவங்களின் கொதிநிலை வேறுபாடு 25 கெல்வினுக்கும் குறைவாக இருந்தால் அவற்றை பிரிக்க பயன்படுத்தப்படும் முறை வந்து பின்ன காய்ச்சி வடித்தல். நம்ம குருடாயில இருந்து பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெல்லாம் பிரிக்கிறோம்ல, அது இந்த மெத்தட் தாங்க. பெட்ரோலிய பொருட்களிலிருந்து அதன் கூறுகளை பிரிக்க பயன்படும் முறை பின்ன காய்ச்சி வடித்தல். நம்ம சொன்னோம்ல, அது அப்படியே வந்திருக்கு பாருங்க. ஒன்று கலவாத இரு திரவங்கள், எண்ணெய் மற்றும் நீர் வச்சுக்கலாம், பிரிக்க பயன்படும் கருவி எதுனா பிரிப்புணல், செப்பரேட்டிங் ஃபனல். மைய விலக்கல் முறையில் துகள்கள் எவ்வாறு பிரிக்கப்படுகின்றன? அடர்த்தி வேறுபாடு தாங்க, டென்சிட்டி டிஃபரன்ஸ் வச்சு பிரிக்கப்படுது. மையில் உள்ள பல்வேறு நிறமிகளை பிரிக்க பயன்படும் சிறந்த முறை எதுன்னு பார்த்தீங்கன்னா வண்ணப்பிரிகை முறை, குரோமட்டோகிராஃபி. கூழ்ம கரைசலில் உள்ள கூழ்ம துகள்களின் மீது ஒளிக்கற்றை படும் பொழுது அவை ஒளியை சிதறடிக்கும் நிகழ்வு டின்டால் விளைவுங்க. கூழ்ம துகளின் ஒழுங்கற்ற சீரற்ற நிக் நாக் ஜிக்ஸாக்னு சொல்றாங்க இயக்கம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா பிரவுனியன் இயக்கம். இதெல்லாம் முக்கியமானதுங்க. டின்டால் விளைவும் சரி, பிரவுனியன் இயக்கமும் சரி. பால் என்பது ஒரு எந்த வகையான கூழ்மம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு நீர்ம கூழ்மம். மேகம் மற்றும் மூடுபடி எதற்கு உதாரணம்னா ஏரோசால். இரத்தத்திலிருந்து மருந்துகளை பிரித்தெடுத்து கண்டறிய பயன்படும் முறை வந்து வண்ணப்பிரிகை முறை. மாறாத வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட அளவு கரைப்பானில் மேலும் கரைபொருளை கரைக்க முடியாத நிலை ஆயிடுச்சுன்னா அதுக்கு பேர் தெவிட்டிய கரைசல்ங்க. ஓரளவுக்கு மேல பொருளை கரைக்கவே முடியலன்னு வச்சுக்கலாம் தண்ணியில, ஏன்னா அது அதுக்கான அடர்த்தியை வந்து வாட்டர் வந்து ரீச் ஆயிடுச்சு, அந்த நிலையில அதை தெவிட்டிய கரைசல்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்க, 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் 100 கிராம் நீரில் எவ்வளவு சோடியம் குளோரைடு கரையும்னு கேட்குறாங்க. 36 கிராம் கரையுங்க. 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை 100 கிராம் நீர்ல. வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது திரவத்தின் வாயுவின் கரைதிறன் என்னவாகும்னா குறையும். தண்ணியை போயிட்டு ஹீட்டாக்க அதுல அது வந்து ரொம்ப பொருளை கரைக்காதுங்க. வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது திரவத்தில் வாயுவின் கரைதிறன் என்னவாகும்? அதுவும் குறையும். குளிர்பானங்களில் கார்பன் டை ஆக்சைடு வாயு எந்த விதியின் அடிப்படையில் நீரில் கரைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹென்றி விதி. அழுத்தம் அதிகரிக்கும் பொழுது வாயுவின் கரைதிறம் அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான். நீரற்ற கரைப்பானுக்கு ஒரு உதாரணம் பென்சீன்ங்க அல்லது கார்பன் டை சல்பைடு. காற்றில் உள்ள ஈரப்பதத்தை உறிஞ்சி கரையும் தன்மையுடைய சேர்மங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? அதாவது காற்றில் உள்ள ஈரப்பதத்தை உரியக்கூடிய கரையும் தன்மையுடைய சேர்மங்களுக்கு என்ன பேருன்னு கேட்குறாங்க. ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மங்கள் டெலிகோசன்ட். காப்பர் சல்பேட் பென்டாஹைட்ரேட்டின் நிறம் என்ன? காப்பர் சல்பேட்னு வந்தாலே நீரம் தானே. இதை வெப்பப்படுத்தினால் அதில் உள்ள நீர் ஆவியாகி என்னவா மாறிடும்? வெள்ளை நிலமா மாறுமா. அவகேட்ரோ எண்ணின் மதிப்பு என்ன? 6.023 × 10⁻23, அதாவது 6.023 × 10⁻23. இதுதான் வந்து அவகேட்ரோ எண்ணோட மதிப்பு. திட்ட வெப்ப அழுத்த நிலையில் ஒரு மோல் வாயு ஆக்கிரமிக்கும் பருமன் எவ்வளோனா 22.4 லிட்டர். ஒப்பு அணுநிறை ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் RAMனு சொல்லுவாங்க கணக்கிட தற்பொழுது எந்த தனிமம் தரநிலையாக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் 12ங்க. கார்பன் 12 ஒரு ஐசோடோப்பு, இதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. நன்றி நண்பர்களே, தொடர்ந்து படிப்போம். நன்றி, தேங்க்யூ.